ஹலோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம இன்ட்ராடேயில் நிஃப்டியில் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தாங்க. அது நமக்கு வந்து ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிருக்கு. அது எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ட்ரி என்ன எக்ஸிட் எங்கே அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா மார்னிங்கே பார்த்திங்கன்னா நேரோ சிபிஆர் தான். ஸோ இன்றைக்கி வந்து வாலட்டைலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் தாங்க இருந்துச்சு. ஒரு 2 மணி வரையுமே இருந்துச்சு, 1 மணி வரையும். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கீழே போயிருந்துச்சு. S1 லெவல்கிட்ட வந்து மார்க்கெட் வந்து கீழே போயிருந்துச்சு. ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸு. ஸோ இன்றைக்கி வந்து நேரோ சிபிஆர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பையிங் ஆர்டிபி தான். பட் வந்து ஏன் நான் வந்து செல் சைடு ஏன் என்ட்ரி எடுத்தேன்னா, நேற்றே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக சைட்வேஸில் இருந்தனால பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே கிராஸ் ஆகிடுச்சு. 2 தடவை வந்து கிராஸ் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஆர்டிபி வந்து வேலிட் கிடையாது. இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி என்ட்ரியுமே எடுத்திருந்தோம். எந்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா, இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டாக மேலே வந்து வரும்போது நம்ம வந்து செல் பண்ணியிருந்தோம். ஸ்ப்ரெட்டு தான் எடுத்திருந்தோம், காலை வந்து செல் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரெட்டு மாதிரியில் வந்து 25,400 25,50 கால் ஆப்ஷன் ரெண்டையுமே எடுத்திருந்தோம். நமக்கு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நல்லா மேலே தான் போச்சு. ஒரு ₹200 ப்ராஃபிட்டில் தான் திரும்ப இந்த கேண்டில் வரும்போது நமக்கு ₹200 ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. நான் என்னென்னா இந்த லோ வந்து பிரேக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ வந்து நமக்கு வந்து அடுத்ததாக சிபிஆரில் S1 லெவலில் வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் தொடுன்னு சொல்லிட்டு இந்த S1 லெவல்கிட்ட நம்ம வந்து டார்கெட் வச்சுருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆருக்கு மேலே வச்சுருந்தோம். நமக்கு வந்து இந்த கேண்டிலில் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருச்சுங்க. இந்த கேண்டில்லே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஒரு ₹400 450 இருக்கும்போதே நான் வந்து புக் பண்ணிட்டேன். அதுக்கு மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேலே போயிட்டு மேலேயுமே நம்ம வந்து பையிங் ஆர்டிபி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருந்தா கூட நமக்கு இந்த இடத்துலையுமே லாஸ் வந்திருக்கும். நேற்று தான் சைட்வேஸ் மார்க்கெட்டு, இன்றைக்கி சரி ஓகே ட்ரெண்ட் ஆகுன்னு பார்த்தா இன்றைக்குமே பார்த்திங்கன்னா 2 சைடும் ஃபேக் பிரேக் அவுட்டு. மேலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேக் பிரேக் அவுட் ஆகிருக்கு, கீழேயுமே வந்து ஃபேக் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி 2 மணியை போல் மார்க்கெட் வந்து அப்படியே S1 லெவலுக்கு வந்து கீழே வந்துருச்சுங்க. இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கல. கம்மியான ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு ₹150 செல் பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு வந்து கம்மியான வந்து லாஸ் தான் வந்திருக்கு. நான் சார்ட்டை பார்த்து தான் அப்புறம் லாஸ் வந்து புக் பண்ணேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னா, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. நல்லா மேலே போய்ட்டு திரும்ப சிபிஆர் லெவலே வந்து பேங்க் நிஃப்டி வந்து முடிஞ்சிருச்சு. விக்ஸு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 5% கிட்ட விக்ஸு ஏறி இருக்குங்க. விக்ஸுமே ஏறினால நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து டிகே ஆகலை. இருந்தாலுமே நம்ம டேரெக்ஷனில் மார்க்கெட் போகவே இல்லை. நம்ம எடுத்ததுலேருந்து மேலே தான் இருந்துச்சு. நம்ம என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வரலங்க. இருந்தாலுமே நமக்கு ஒரு ₹200 ப்ராஃபிட் வந்துச்சு. பட் நான் இந்த லெவல் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் மேலே போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்திருக்கு நமக்கு. அவ்வளோதாங்க. ஸோ ஒரு ₹450 ப்ரோக்கரேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ₹100 ₹120 வரும். ஆமாம், ₹120 வந்திருக்கு. மொத்தம் ₹500 ₹550 கிட்ட வந்து லாஸ்ட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் நாளே சம்பவம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு ரெகுலராக ட்ரேட் பண்ணுவோம். இதே மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.